நம்மலாம் பெரிய பெரிய விஷயத்துலலாம் ஏமாறுவோம். ஆனால் சின்ன சின்ன விஷயத்தில் கரெக்டாக உஷாராக இருப்போம். நான் கூட அப்படிதாங்க. வீடு கட்டின இன்ஜினியர் கிட்ட ஏமாறுவோம், பிஸ்னஸ் பண்ணுறவங்க கிட்ட ஏமாறுவோம். ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் தான் அவங்க 1 கிலோ கரெக்டாக போடுறாங்களா, இல்லை எடை கம்மியாக போடுறாங்களா, அம்மா ஒரு மீன் கொசுறு கொடுமான்னு அவங்கக்கிட்ட மட்டும்தான் நம்ம கேட்போம். இவங்களாம் கஷ்டப்படுறவங்க, இவங்கக்கிட்ட நம்ம நம்பி விட்டுடணும். ஆனால் இவங்கள தாங்க நம்ம ரொம்ப ஆராய்ஞ்சு பார்ப்போம். ஆனால் இவங்கக்கிட்ட தான் வேலை சுத்தமாகவும் இருக்கும். ஏன்னா இவங்களாம் கஷ்டப்படுறவங்க, இவங்களாம் ஏமாற்ற மாட்டாங்க. எப்பயுமே ரெகுலராக ஒரு அம்மா கிட்ட தான் மீன் வாங்குவேன். அவங்க பையன் தான் எப்பயுமே இருப்பார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவங்க அம்மா இருக்காங்க. அந்த பையன் எனக்கு பார்த்து மீன் கொடுப்பாரு, அவங்க புள்ள. இந்த அம்மாவுக்கு நான் புதுசாக இருக்கிறதுனால என்னை இப்போ தான் பார்க்குறேன்னாங்க. நானும் இந்த அம்மாவை இப்போ தான் பார்க்குறேன். இங்கே எல்லாருமே ஏரி மீன் தான் வச்சுருக்காங்க. இவங்க மட்டும் தான் கடல் மீன் வச்சுருப்பாங்க. இவங்களும் ஏரி மீனும் வச்சுருப்பாங்க, கடல் மீனும் வச்சுருப்பாங்க. ஆனால் பார்த்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எந்த மீன் வாங்குறதுனே தெரியல. ஏன்னா நிறைய ஏரி மீனாக வச்சுருந்தாங்க. அவங்க சொன்ன ஐட்டம் எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மடுவான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த மீனை வாங்கிட்டு அதுக்கப்புறம் 2-3 மீன் சாம்பிள் போட்டாங்க. அடுத்த வாட்டி இந்த மீன்லாம் வாங்குங்க, இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு மீனும் நல்லா இருக்கணும், விலையும் திட்டமாக இருக்கணும். 2வது முள்ளே இருக்கக்கூடாதுன்னு நான் கேட்டேன். அதனால் எனக்கு பார்த்து பார்த்து கொடுத்தாங்க. இந்த மீனெல்லாம் சாம்பிளுக்கு கொடுத்தாங்க. சாப்பிட்டு நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கோமா, இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்கன்னு சொன்னேன். அவங்களே ஒரு ஃப்ரெண்டு, அவங்களுடைய ஃப்ரெண்டு வெட்டுறவங்க நல்ல ஆளாக கேட்டேன். ஏன்னா செதில் சரியாகவே சீவ மாட்டேன்றாங்க. அதனால் நல்லா செதில் சீவுறவங்களா பார்த்து கொடுங்க, எனக்கு செதிலே சீவி தர மாட்டேன்றாங்கன்னு சொன்னதும் அவங்களே ஒரு அம்மா கிட்ட கொடுத்தாங்க. அந்த பாட்டிமா சூப்பராக செதில் சீவுனாங்க. அவங்களுக்கு 1 கிலோ 30 ரூபாய் தாராளமாக கொடுக்கலாங்க, மனசார கொடுத்துட்டு வரலாம். அது மாதிரி ரொம்ப சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க அந்த அம்மா. இவங்க பையன்கிட்ட தான் மீன் வாங்குவோம். இவங்க பையன் 300 ரூபாய் 1 கிலோ இந்த மீனை சொன்னார்னா ஒரு 20 ரூபாய் குறைங்கன்னா குறைச்சிருவார். ஆனால் இவங்க எப்படின்னா, நான் மீன் ரேட்டை குறைக்க மாட்டேன், வேணால் ஒரு மீனை ஃப்ரீயாக கொடுக்குறேன் அப்படின்னாங்க. 2 பேருடைய பிஸ்னஸ் டெக்னிக்கும் சூப்பராக தான் இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.